ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நடந்து முடிஞ்ச குரூப் 2 2A பிலிம்ஸ் எக்ஸாமுடைய ஆன்சர் கீ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆன்சர் கீ அப்படின்னு ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஷினுக்கு என்ன, செகண்ட் கொஷினுக்கு என்ன கரெக்ட் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதோடைய எக்ஸ்ப்ளனேஷனுடைய முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் ஜென்ரல் தமிழுக்கான அந்த 100 கேள்விகளுக்கான ஆன்சர் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மேக்ஸ்க்கான ஆன்சர் கீ அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி கூற்று காரணம் கேள்வி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏது யாது எனும் சொற்கள் சுட்டுச்சொற்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கூற்று வந்து நமக்கு தவறு. ஸோ ஏது யாது அப்படிங்கிறது வந்துட்டு வினா சொற்கள் தான். அதே மாதிரி ஏ யா என்ற சொற்றெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து என்னது, வினா சொற்கள், வினா எழுத்துக்கள். சரிங்களா? ஸோ ஏது யாதுங்கிறது வினா சொல், ஏ யா அப்படிங்கிறது வினா எழுத்துக்கள். ஸோ இரண்டுமே தவறானது. ஸோ ஆன்சர் டி தான் கரெக்ட். அடுத்து இரண்டாவது கேள்வி. ஸோ இது வந்து நமக்கு அந்த அக்ரிணை ஒருமைப்பன்மை இந்த கான்செப்டை பேஸ் பண்ண கேள்வி. ஸோ இதுக்கு வந்து அது நாய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிணை ஒருமையை வந்து குறிக்கும். அதே மாதிரி அவர் அவர்கள் அப்படிங்கிறது வந்து உயர்திணை பன்மையை வந்து குறிக்கும். அவை நாய்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அக்ரிணையில் பன்மையை வந்து குறிக்கும். தங்கை அப்படிங்கிறது உயர்திணையில் பெண்பாலில் ஒருமையை வந்து குறிக்கும். ஸோ அந்த ஒருமை பெண்மை அக்ரிணை உயர்திணை இந்த கான்செப்ட் இருக்குல்லையே, அதுலேருந்து வந்து கேட்டிருக்காங்க. ஏதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து இந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு இந்த பேராகிராஃபிலேருந்து ஆன்சர் வந்து நம்ம வந்து கேள்வி கேட்டு அதுலேருந்து நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே இதை கரெக்டாக தான் போட்டிருப்பீங்க. இதில் அதுக்கான ஆன்சர் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு டைம் பார்த்துடலாம். உள்ள தேவைகளுக்காக நம் முன் இருப்பவை வந்து அறநூல்கள் அப்படிங்கிறது இது மேலே பேராகிராஃப்லேயே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இளமையாக இருக்க உதவும் கலை எது அப்படின்னா மருத்துவம் அப்படிங்கிறது தான் இளமையாக இருக்க உதவும் கலை அப்படிங்கிறது. மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையான பயிற்சி வந்து புறநடை பயிற்சி. மருத்துவர்கள் வலியுறுத்துறது புறநடை பயிற்சி. வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று அப்படிங்கிறது அகநடை பயிற்சி. நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட். அண்டு கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகின்ற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம் அப்படின்னா இளமையாக மாறுகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி லாஸ்ட் குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த லைனில் இருக்கிறது அப்படியே வந்து இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் கொஞ்சம் படித்து அந்த லைன் அப்படியே இல்லாமல் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வச்சு தான் நம்ம வந்து அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். டேரக்ட் அந்த வார்த்தையை அப்படியே இல்லாமல் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடிக்கிற மாதிரி 1-2 கேள்வியை வச்சுருந்தாங்க. அது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். அடுத்தது மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது புறநடை பயிற்சி. ஸோ இதுவும் அந்த பேராகிராஃப் கேள்வியிலேருந்து தொடர்ச்சியானது தான். சாரி, இதெல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம். மீதூன் விரும்பியல் என்ற ஆத்திச்சூடியை தொடர்புடைய பழமொழி எது அப்படின்னா வந்து நொறுங்க தின்றால் 100 வயது அப்படிங்கிறது தான் தொடர்புடையது. ஸோ இது எப்படி அப்படின்னா ஆக்சுவலி மீதூன் விரும்பியல் அப்படிங்கிறது என்னென்னா அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் வந்து வரும். ஸோ நொறுங்க தின்றால் 100 வயது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நொறுங்க திங்கிறது தான் நிறைய நொறுக்கு தண்ணி சாப்பிட்ற அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இல்லை. அதாவது நம்ம சாப்பிட்ற எந்த ஒரு பொருளையுமே சரி வாயில் நல்லா வச்சு நல்லா மென்று சுவைச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிற சுவைச்சு பொறுமையாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற கான்செப்டில் வரும். அதாவது கம்மியாக சாப்பிட்டாலும் நல்லா மென்று பொறுமையாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற கான்செப்டில் வரும். இது மட்டும் தான் ஓரளவுக்கு இதுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. மற்ற எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம், நீரடித்து நீர் விலகாது, ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படிங்கிறது இந்த கான்செப்ட் இருந்தும் இதுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இல்லை. இந்த டி மட்டும் தான் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ டி தான் ஆன்சராக வந்து இருக்கும். இதுவும் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகுது. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்னா நோய் இல்லாமல் இருக்கிறது தான் குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறது. பட் ஆனால் மீதுன் விரும்பியல் அந்த சாப்பிட்றத பேஸ் பண்ணி கொடுத்து சொல்லியிருக்கனால டி தான் வந்து ஆன்சர் கரெக்டாக வரும். அடுத்து புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்னும் அறிவிப்பு எத்துறை சார்ந்ததாக இருக்குது. இந்த கேள்வி பார்த்தோன்னா இது என்ன தமிழ் கேள்வி தானா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. தமிழ் கேள்வி தான். என்ன கான்செப்ட்னா லைக் இந்த சம்மந்தமான கான்செப்ட் எந்த துறையில் வரும் அப்படி நம்ம யோசிக்க வைக்கிற மாதிரி இந்த கேள்வி வந்து இருக்கும். ஸோ அந்த நமக்கு அந்த ஆணைகள், கடிதங்கள், மனுக்கள், இந்த சம்மந்தமான அரசு சார்ந்த செய்திகள் இந்த மாதிரி ஒரு கேள்வி ஒரு பகுதி இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் வேதியியல் ஆய்வகம் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் வருது. அப்போ வேதியியல் ஆய்வகம், புவியியல், சுரங்கம்னாலே வந்து இயற்கை வளங்கள் சம்மந்தமான ஒரு மேட்ரு. ஸோ இயற்கை வளங்கள் துறையில் சம்மந்தமான ஒரு விஷயம் தான் இது. சரிங்களா? அறிவிப்பு தான் வந்து இது வந்து நிறைய பேர் சுற்றுச்சூழல் நினச்சிருப்பீங்க. சுற்றுச்சூழல்னால் அது வேறு மாதிரி மென்ஷன் ஆகிருக்கும். காடுகள் அந்த மாதிரி வந்து வன உயிரிகள் அந்த மாதிரி வந்து சுற்றுச்சூழல், உயர்கல்வி, வனத்துறையெல்லாம் வராது. ஸோ வனத்துறைனா அந்த காடுகள் அந்த மாதிரியான விஷயங்கள். இது இயற்கை வளங்களை வந்து குறிக்கும். அடுத்தது உதகை என்ற மருவுச்சொல்லினுடைய ஊர் பெயரை கண்டறிய. உதகை அப்படிங்கிறது உதகமண்டலம். ஸோ எல்லாருமே கரெக்டாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உதகைங்கிறது உதகமண்டலம். அடுத்தது மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான் அப்படின்னா இதில் வந்து பிழை திருத்துக, இதில் ஏதோ ஒன்று தப்பு அது திருத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த அதுங்கிறது தான் பிழை, அதுக்கு நம்ம திருத்தணும். ஸோ எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த
இந்த உயிரெழுத்து தொடங்குது இல்லையா, உயிரெழுத்துக்கு முன்னாடி வர்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த அஃது அது அந்த மாதிரி தான் வந்து வரும். இது வராது, அது அஃது அந்த மாதிரி தான் வந்து வரும். அதே இல்லாமல் மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அப்படின்னாலே அது அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் வந்து குறிக்கும். சரிங்களா, அதுங்கிறது வராது, அஃது அப்படிங்கிறதா வந்து குறிக்கும். அதாவது மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அந்த மொழிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுனால அஃது அப்படிங்கிறதா வந்து வரும். அடுத்தது இவனுக்கு வீடு ஒன்று டேஸ் 2 இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கான கரெக்டானது வந்து வீடு 1 அல்லது 2 இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து வரும். ஸோ அதில் இல்லை அப்படிங்கிறது கூட வரலாம். வீடு 1 இல்லை 2 இருக்கிறது அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் எக்ஸாக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து நமக்கு அல்லதுங்கிறது தான் கரெக்டாக வரும். 1 அல்லது 2 இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து வரும். அடுத்தது ஈவில் டூயர் அப்படிங்கிறது இந்த வார்த்தை வந்து எவில் டூயர் அப்படிங்கிற இந்த ஈவில் டூயர் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கான ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னா கெடுப்பவர். ஸோ ஈவில்னாலே கெட்டது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை வச்சு எல்லாருமே ஓரளவுக்கு கரெக்டாக போட்டிருப்பீங்க. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஆம்னிசியன்ட். இந்த வார்த்தைக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னா எல்லாம் அறிந்த நிலை. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த தெரியாத கொஸ்டின் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது. ஒரே விஷயத்தை 2 எதிர்முதிரமாக ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 2 ஆன்சர் இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. அதாவது எதுவும் அறியாத நிலை, எல்லாம் அறிந்த நிலை. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று எதிர்முதிரமானது. சரிங்களா, அப்போ இது 2ல் தான் ஏதாவது ஒன்று ஆன்சராக இருக்குன்னு நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு 50-50 நெருங்கி இருக்கலாம். எதுவும் அறியாத நிலை, எல்லாம் அறிந்த நிலை. ஸோ எல்லாம் அறிந்த நிலை அப்படிங்கிறது தான் ஆம்னிசியன்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான தமிழ் சொல். மறு ஆய்வு மனு என்பதை ஆங்கிலத்தில் டேஸ் என்று அழைப்பார் அப்படின்னா ரிவ்யூ பெட்டிஷன். மறு ஆய்வு அப்படின்னாலே வந்து ரிவ்யூ அப்படிங்கிறதுல தான் பேசிக்கான வார்த்தை தான். ஸோ மறு ஆய்வு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சி தான் ஆன்சர். பிழையற்ற அக்ரிணை பன்மை தொடரை கண்டறிக. பிழையற்றது இதுலேயே பார்த்தீங்கன்னா பிழையற்றதுன்னா அவள் கரெக்டாக தானே இருக்குது, மரம் அன்று கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், அக்ரிணை பன்மை. அக்ரிணையில் பன்மை, உயர்தனையில் அக்ரிணையில் பன்மை. ஸோ இந்த மரம் அன்றுங்கிறது வந்து அக்ரிணையில் ஒருமை, அவள் அல்லங்கிறது இது வந்து உயர்திணை ஒருமை அப்படிங்கிறதுல வரும். அவை அல்ல அப்படிங்கிறது தான் அக்ரிணையில் பன்மையை குறிக்கும். சரியான தொடரை தேர்வு செய்க. இதில் ஒன்று மட்டும் தான் சரி, மீதெல்லாம் தவறு. சரியானது என்னென்னா செடி கொடிகள் காற்றில் அசைந்தன. அந்த ஒருமை பன்மை. செடி கொடிகள் கல் அப்படிங்கிறதுனால பன்மையை குறிக்கும். அப்போ அசைந்தன ந அப்படிங்கிறதுனால பன்மை. ஸோ இது கரெக்டு. மீதியெல்லாம் மாடுகள் மேய்ந்தன அப்படிங்கிறது தான் வரும், அல்லது மாடு மேய்ந்ததுன்னு வரணும். பறவைகள் பறந்தன வரணும். மரம் வளர்ந்தனன்னு இருக்கு, வளர்ந்ததுன்னு இருக்கணும், அல்லது மரங்கள் வளர்ந்தன. ஒருமை பன்மை மாறி இருக்கு. அடுத்து பிழையற்ற தொடரை கண்டறிக. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அகடுவு வந்தால் சாத்தி வந்தான் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ இதில் இந்த மகடு அப்படிங்கிறது பெண்ணை குறிக்கும். மகடு அப்படின்னா பெண் அப்படின்னு அர்த்தம். ஸோ மகடு வந்தால் அப்படிங்கிறதுனால பெண் வந்தால் அப்படிங்கிறதுனால சி தான் கரெக்டு, மீதி வந்து தவறானது. அதே மாதிரி இந்த அகடுவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆணை குறிக்கும், ஆண்பாலை குறிக்கும். சாத்தி அப்படிங்கிறது பெண்பாலை குறிக்கும். ஸோ அகடுவு வந்தால் அப்படிங்கிறது தவறானது. மகடுவு வந்தான் அப்படிங்கிறது தவறானது. அதே மாதிரி சாத்தி வந்தான் அப்படிங்கிறது தவறானது. சாத்திங்கிறது பெண்ணை குறிக்கும், அப்போ வந்தால்னு வரணும். அகடுவுங்கிறது ஆணை குறிக்கும், வந்தான்னு வரணும். மகடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்ணை குறிக்கும், வந்தால் அப்படின்றதுனால சி தான் கரெக்ட். சரிங்களா, இந்த பாருங்கள், இந்த டிஃப்ரெண்டான வார்த்தையை பேஸ் பண்ணி கூட கேட்குறாங்க. அகடுனா ஆணு, மகடுனா வந்து பெண்ணு, சாத்தினாலும் பெண்ணு. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான இந்த வார்த்தையை பேஸ் பண்ணி மாற்றி கொடுத்து கேட்கலாம். இளஞ்சி என்ற எம்மொழி சொல்லென்று கண்டறிக. இளஞ்சி அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்துட்டு தமிழ் ஆப்ஷன் பார்த்தோன்னே கண்டிப்பாக தமிழ் இருக்காது, வேறு ஏதோ இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. நிறைய பழைய அந்த பாடல்களில் அந்த மாதிரிலாம் நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா இளஞ்சிங்கிறது நம்ம வார்த்தை பார்த்துருப்போம். ஸோ அது வந்து ஒரு தமிழ் சொல்லு தான். இளஞ்சி அப்படிங்கிறது தமிழ் சொல். சுருக்க குறியீட்டு விளக்கம் உத்தமம் அப்படிங்கிறதுடைய விரிவாக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம். இப்போ பார்த்திங்க இந்த கான்செப்ட்டில் கேட்குறாங்க. ஸோ இந்த கான்செப்ட்டில் நம்ம கொஞ்சம் படித்து வச்சுக்கிறது நல்லது. அதாவது விரிவாக்கமாக இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய, அதாவது அப்ரிவேஷன் மாதிரியான தமிழில் இருக்கக்கூடியதுக்கு சுருக்க குறிப்பு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம் அப்படிங்கிறதான் வந்து இதுக்கான அதாவது உத்தமத்துக்கான அப்ரிவேஷன். அடுத்தது தமிழ் சொல்லை கண்டறிக. பிண்டம் அப்படிங்கிறதான் வந்து தமிழ் சொல். பிண்டம் அப்படிங்கிறது அண்டத்தில் பிண்டம் அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லையா. அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டம், பிண்டத்தில் இருக்கிறது அண்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ பிண்டம்ங்கிறது தமிழ் சொல். சாவிங்கிறது என்ன சொல் அப்படின்னா வந்து சாவிங்கிறது போர்ச்சுகீசிய சொல். பொத்தான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் போர்ச்சுகீசிய சொல். அதே மாதிரி சோப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோப்புங்கிறது ஆங்கில சொல். ஸோ சாவி பொத்தான் அப்படிங்கிறது போர்ச்சுகீசிய சொல், சோப்புங்கிறது ஆங்கில சொல். இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது
கலைச்சொல் அதுக்கான பொறுத்துக்க டைப்பில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நிறைய பேர் வந்து இந்த சிமெண்ட்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருப்பீங்க, அதை வச்சே போட்டிருப்பீங்க. சிமெண்ட் அப்படிங்கிறது பைஞ்சுதை அப்படிங்கிறத வந்து குறிக்கும். ஸோ சிமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து 1, ஸோ அதை வச்சே ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ சிமெண்ட் அப்படின்னாலும் சியில் வந்து 3 1 வந்திருக்கு. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஏ தான். அதாவது பிரேசிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கட்டுச்சட்டங்கள். அதே மாதிரி பிக்யூட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கட்டு. சிமெண்ட்டுங்கிறது பைஞ்சுதை தெரியும். வெந்நீர் அப்படிங்கிறது வந்திங்கன்னா மெல்லுரை. வெந்நீர் அப்படிங்கிறது மெல்லுரை அப்படிங்கிறது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப டீப்பாக கேட்கல. ஸோ ஓரளவுக்கு கலைச்சொற்கள் அப்படின்னா போன தடவை நமக்கு ரொம்ப டீப்பாக கேட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு சூஸ் பண்ணி போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓரளவுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா சூஸ் பண்ணி போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து இந்த கொஷின். ஸோ ஆக்சுவலி இந்த கொஷின் கொஞ்சம் டவுட்டாக தான் வந்து இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா வந்து 7ஆம் வேற்றுமை தொகை அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்துட்டு 3ஆம் உருபும் பயணம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இந்த 3ஆம் உருபம் அப்படிங்கிறது 2வது ஆப்ஷனாக வந்து வந்திருக்கணும். அண்ட் அதே மாதிரி இங்கேயும் 7ஆம் வேற்றுமை உருபும் பயணம் உடன்தொகை தொகை இருக்குது. மேலே வந்து 7ஆம் வேற்றுமை தொகை இருக்குது. ஸோ 7க்கு எக்ஸாக்டாக இங்கே மேட்ச் ஆகிற மாதிரி இல்லை. ஓரளவுக்கு ஒரே ஒரு இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னா பருத்தி துணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பருத்தி ஆள் ஆன துணி அப்படிங்கிறது வரும். ஸோ ஆள் அப்படிங்கிறது 3ஆம் வேற்றுமை தொகை. அண்டு ஆள் ஆன அப்படிங்கிறது வருது இல்லையா. அப்போ 3ஆம் வேற்றுமை தொகையும் பயனும் உடன்தொகை தொகை, அந்த 2வது ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு பருத்தி துணிக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த லாஸ்ட் ஆப்ஷனுக்கு 2ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மீதி என்ன அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நமக்கு வந்து தெரியல. ஸோ எக்ஸாக்டாக தெரிஞ்சுன்னா இந்த 23வது கேள்விக்கு என்ன எக்ஸாக்டான ஆன்சர் அப்படிங்கிறது நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சாலும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மேபி இந்த கொஷின் வந்து கொஞ்சம் தவறாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ஆப்ஷனில் தவறு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கேள்வி மா அப்படிங்கிறதுடைய பொருள் கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மா இருக்கு இல்லையா, இந்த மானுடைய நிறைய வார்த்தைகள் வந்துட்டு மீனிங் வந்துட்டு புக்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வயல், வண்டு, அழகு அந்த மாதிரிலாம் வந்துட்டு பெரிய அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வண்டு அப்படிங்கிறது வந்து வரும் சரிங்களா. அப்போ மானா வண்டு. இந்த சின்ன மாங்கிறது நமக்கு டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த வண்டுங்கிறத வச்சே நீங்கள் வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருக்கலாம். சின்ன மாங்கிறது இமயன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து குறிக்கும். சின்ன மாங்கிறது இமயன், பெரிய மாங்கிறது வண்டு அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கும். ஸோ அதே மாதிரி அந்த பெரிய மா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாமரம் அப்படிங்கிறதுலேயே வரும். பெரிய, விலங்கு, வண்டு, அளவை, அழைத்தல், மேன்மை, தாய், இது எல்லாத்துக்கும் அந்த பெரிய மா அப்படிங்கிறது வந்து வரும். சின்ன மா பார்த்திங்க அப்படின்னா இமயன், மாமரம், அதே மாதிரி வந்து அளவு, இது ரெண்டுத்துமே வந்து மாமரத்தை வந்து குறிக்கும் தான். ஸோ அளவு, மேன்மை, துகள், அழைத்தல், தியானம், மரவகை, வண்டு, ஸோ இதுவுமே வண்டு வராது, மரவகை, இந்த விஷயத்தை வந்து சின்ன மா வந்து குறிக்கும் சரிங்களா. பெரிய மா நமக்கு புக்கில் படிச்சிருப்பீங்க. ஸோ அது மெயினாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன மா வந்து இமயன் அப்படிங்கிறத மெயினாக வந்து குறிக்குது. அடுத்தது நகர வேறுபாடு அறிதல் அப்படிங்கிறதுல. ஸோ அந்நாள் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா அந்நாள் அப்படிங்கிறது வந்துட்டு அவள் அப்படிங்கிறத வந்து குறிக்கும். ஸோ அந்நாள், அவள். உன்னல் அப்படிங்கிறது வந்துட்டு முற்காலத்தில், முன்னல். சாரி, இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி. அந்நாள் அப்படிங்கிறது அவள் அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ உன்னல் அப்படிங்கிறது நினைத்தல். உன்னல்னா நினைத்தல். முன்னாள் அப்படின்னா முற்காலத்தில் முன்னாடி இருந்த ஒரு நாள். ஸோ எந்நாள் அப்படின்னா என்று சொல்லால் அப்படிங்கிறது. எந்நாள் என்ன சொல்கிறா அப்படின்னா என்று சொல்லால் அப்படிங்கிறத குறிக்கும். ஓரளவுக்கு கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த முன்னாள்னா முற்காலத்தில், அந்நாள் அப்படின்னா அவள் அப்படிங்கிறதுலாம் கரெக்டாக அதுக்கு மேட்சிங்காக தான் வந்து வருது. அடுத்தது தொழில்நுட்ப சொற்களை பொறுத்துக. நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது. நாட்டிக்கல் மைலுங்கிறது 1852 மீட்டர், அந்த மீட்டர் அளவுக்குள்ளே வந்து வரும். அதை வச்சு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது. நாட்ரிக் ஹாரிசோன் அப்படிங்கிறது வந்துட்டு மணல் தொடு வரையை குறிக்கும். மணல் தொடு வரை. நார்போனைஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மலை, புயல், காற்று வந்து குறிக்கும். நாலாட் அப்படிங்கிறது நெப்டினுடைய ஒரு துணைக்கோளுடைய பேர் தான் வந்துட்டு நாலாட் அப்படிங்கிறது. ஸோ ஓரளவுக்கு நாட்டிக்கல் மைலுங்கிறத நாட்டிக்கல் மைல்னால் அது மீட்ரு ஓரளவுக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ மீதி இருக்கிறதும் ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த ஆப்ஷனில் ஓரளவுக்கு வந்துட்டு எது காமனாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம ஓரளவுக்கு சூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்குது. அடுத்தது கலைச்சொற்கள் தான். நேனோ டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து நமக்கு மீன் தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது உயிர் தொழில்நுட்பம். ஸ்பேஸ் டெக்னாலஜிங்கிறது விண்வெளி தொழில்நுட்பம். இன்டெலெக்சுவல் அப்படிங்கிறது அறிவாளர் அப்படிங்கிறது. இதெல்லாமே புக்கில் இருக்கக்கூடியதான். ஏதான் ஆன்சரு. அடுத்தது தட்டு அப்படிங்கிறது இதெல்லாமே வந்து தாவரத்தினுடைய அடிப்பகுதிகள். தட்டுங்கிறது சோளத்தட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து கரும்பு அப்படிங்கிறது களிக்கரும்பு, கரும்பினுடைய அடிப்பகுதி களின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மூங்கிலுடைய அடிப்பகுதி களை அப்படின்னு சொல்லுவாங்க. வேம்பினுடைய அடிப்பகுதி வந்து அடி, வேப்ப மரத்து அடி அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஸோ வேம்புங்கிறது அடி குறிக்கும். அடுத்து யானையினுடைய ஒளி மரபு அப்படிங்கிறது வந்து யானை வந்து பிளிரும். ஸோ பசு கதரும், எருமை எக்காலமிடும், ஆந்தை அளப்பும்.
அடுத்து மானினுடைய தொகை மரபு சொல். மானுங்கிறது மான் நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸியானது புக்கில் இருக்கக்கூடியதான் மான் நிறை. மக்கள் கூட்டம், ஆட்டு மந்தை அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மான் நிறை. அடுத்தது ஒற்றுப்பிழையை சரி செய்க. ஸோ இதில் வந்து எந்த இடத்துல வந்து நமக்கு மாறி வருது அப்படின்னா அந்த வழிகளை அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா இங்கே இக்கு வருது, இங்கே இக்கு வரல. ஸோ வழிகளை அப்படிங்கிறதா வரும். கடைபிடித்து இங்கே இப்பு வரும். ஸோ கடைபிடித்து இப்பு போடலன்னா அது வேறு மீனிங்கில் வந்துடும். ஸோ அதனால் கடைப்பிடித்து அப்படிங்கிற அந்த இப்பு போடலைன்னா கடைபிடித்து அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த ஒரு கடையை பிடிக்கிறது அந்த ஒரு மீனிங்கில் வந்து வரும். ஸோ வழிகளை கடைப்பிடித்து ஒழுகினால் மனிதநேயம். ஸோ அப்படிங்கிறதுல இதுதான் கரெக்டானது. இங்கே இக்கு வராது, இங்கே இப்பு வரும். ஸோ இதுக்கான கரெக்டானது வந்து அதே மாதிரி வந்துட்டு இந்த வள்ளலால் அருளிய அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அருளிய தனியாக தான் வரும். ஸோ டி தான் வந்து ஆன்சர். அடுத்தது பிழையற்ற தொடர். அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன. ஸோ குவித்தனர் இருக்கும், குவிந்தனர். பாராட்டுகள்னால் குவிந்தனர் தான் வரும். அதே மாதிரி வந்து தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் அப்படிங்கிறது இருக்குது. குவித்தனர் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ குவிந்தன அது ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு பண்ணி கேட்டிருக்காங்க. மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்ச மலர் என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர் அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ முகம் திரிந்து நோக்கினால் வந்து விருந்தினர் வந்து முகம் வந்து வாடிவிடும் அப்படிங்கிறதா. மோப்பக்குலையும் அனிச்சம், முகம் திரிந்து நோக்கக்குலையும் விருந்து அப்படிங்கிற திருக்குறள் பார்த்து படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த திருக்குறள் பேஸ் பண்ணி. அடுத்து அசைலண்ட் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். அசைலண்ட் அப்படிங்கிறது தாங்குபவர் அப்படிங்கிற மீனிங். அடுத்தது இதுவும் கலைச்சொற்கள் தான் எல்லாமே. ஏன்னா கலைச்சொற்களே 10 கொஷின் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி லாஸ்ட்டு தலைப்பில் வர நமக்கு வந்து ஆங்கில சொல்லுக்கு நிறைய தமிழ் சொல் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. கலைச்சொற்கள் நிறையவே வந்து இருக்குது. ஸோ அரேட் அப்படிங்கிறது வந்துட்டு கத்தி முனை குன்று அப்படிங்கிறது குறிக்கும். இந்த ராக்குங்கிறத வச்சு பாறை தான் வருங்கிறது நல்லா நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அரனேசியஸ் ராக் அப்படிங்கிறது வந்துட்டு களிமண் பாறையை குறிக்கும். அர்கிலேசியஸ் ராக் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு மணற்பாறையை வந்து குறிக்கும். அப்ளைட் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு இடையால கிரானைட் பாறை அப்படிங்கிறத வந்து குறிக்கும். அடுத்த கேள்வி. டேஸ் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினும் ஆட்டுனா வேண்டுவது இல் அப்படிங்கிறது அந்த பழமொழி 400 இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஒரு பாட்டு இல்லையா. அந்த பாட்டை பேஸ் பண்ணி கேட்கல. என்னன்னா அந்த பாட்டை கொடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய இணை எழுத்து இடம்பெற்ற சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இணை எழுத்து இடம்பெற்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த வேண்டுவது இன் டா, அதாவது நா டா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இணை எழுத்துக்கள். ஸோ அந்த கசர தபர எரல வளல அந்த இதில் வரும் இல்லையா. அந்த வந்து இணை எழுத்துக்களில் டாவும் நாவும் வந்து நமக்கு வந்துட்டு இணை எழுத்துக்களாக இருக்கும். ஸோ வேண்டுவது டி அப்படிங்கிறதான் இணை எழுத்து. அடுத்து சுட்டெழுத்துக்கள் இடச்சுட்டுக்கள் என்றும் குறிப்பிடலாம். ஸோ கரெக்டு. சுட்டெழுத்துக்கள் வந்து ஒரு இடத்தை குறிப்பிடுறதுனால வந்துட்டு இடச்சுட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது. அகம்புறம் என சுட்டெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் வந்து குறிப்பிடப்படுகிறது. அகம்புறம் அப்படிங்கிறத பொறுத்து அகச்சுட்டுப்புற சுட்டு அப்படின்னு குறிப்பிட்றாங்க இல்லையா. ஸோ இரண்டுமே வந்து கரெக்டு தான். அடுத்து தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன் உவல் உவர் உது உவை அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து இடைநிலை சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டி மாதிரி இடைநிலை சுட்டு அப்படிங்கிறது வரும். இந்த ஊவில் மென்ஷன் பண்ணுறது எல்லாமே இடைநிலை சுட்டு. மரபுத்தொடர்களை பொருளோடு பொறுத்துக. ஸோ காணல் நீர் அப்படிங்கிறது கிடைக்காத ஒன்று. காணல் நீர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது. கரையேறுதல் அப்படிங்கிறது துன்பத்திலிருந்து மீளுதல். கை கழுவுதல் அப்படிங்கிறது வந்துட்டு விட்டு விடுதல். ஒருத்தவங்களை விட்டுட்டு போகிறதோ ஒரு பொருளை விஷயத்தை விட்டுட்டு போகிறதோ கை கழுவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. குரங்கு பிடி அப்படிங்கிறது உறுதியாக பற்றுதல், பிடிச்சிக்கிறது. அடுத்தது கடுக்காய் கொடுத்தல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏமாற்றுதல் அப்படிங்கிற மீனிங்கில் வந்து வரும். அடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர். இப்பாடல் வரிகளுடைய கேளீர் அப்படிங்கிறதுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா கேளீர்னா வந்துட்டு நண்பன். ஸோ அதுக்கு எதிர்ச்சொல் வந்து பகைவர். நிறைய பேர் கேளீர்னு நண்பன் போட்டிருப்பீங்க. கேளீர்னா நண்பர் தான். ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழி. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்துட்டு கா அப்படிங்கிற சின்ன கா அப்படிங்கிறது எதை மீனிங்கை குறிக்குதுன்னா கியா அப்படின்னாங்கிறது பறவையை குறிக்குது. பெரிய கா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தராசு. நிறைய பேர் பெரிய கானோனே பறவை அப்படின்னு நினச்சிருப்பீங்க, காகம் பறவை அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அப்படி இல்லை, சின்ன கா தான் வந்து பறவை. பெரிய கா அப்படிங்கிறது வந்து தராசை குறிக்குது. தே அப்படிங்கிறது வந்துட்டு கொள்ளுகையை வந்து குறிக்குது. நீ அப்படிங்கிறது வந்துட்டு உறுதியை வந்து குறிக்குது. அடுத்து மனைக்கு விளக்கம் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் அப்படிங்கிற அந்த லைன் வந்து 4 மணி கடிகையில் இடம்பெற்று இருக்கும். ஓதலின் சிறந்தென்று ஒழுக்கமுடைமை இந்த லைன் வரக்கூடிய அந்த பாட்டு வந்துட்டு முதுமொழி காஞ்சில் வந்து இடம்பெற்று இருக்கும். அடுத்து 7ஆவதியின் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து என்ன அப்படின்னா கொல்லாமை அப்படிங்கிறது. இது எல்லாமே புக்கில் அப்படியே வரிசையாக புக்லேயே டேரெக்டாக இருக்கிறது தான். ஸோ அதனால தான் அப்படியே டக்குன்னு போகிறேன். அடுத்து சரியான திருக்குறளை கண்டறிக. ஸோ இதில் வந்து அந்த சொல்லுக சொல்லின் அந்த திருக்குறளை வந்து மாற்றி கொடுத்து கேட்டிருக்காங்க. கரெக்டான லைன் வர்றது வந்துன்னா சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் அப்படிங்கிறது தான் கரெக்டான அந்த ஃபார்மேஷன்.
அடுத்து செயல்பாட்டு வினையை தொடரை வந்து கண்டறிகன்னு கேட்குறாங்க. எப்பயுமே அந்த பெற்றது பட்டது இதுதான் வந்து செயல்பாட்டு வினையாக வரும். ஸோ தை கொண்டாட பெற்றது, மீதி எல்லாமே செய்வினையில் வருது. இது மட்டும் தான் செயல்பாட்டு வினை, தை கொண்டாட பெற்றது. அடுத்து குமணன் நடந்தான் அப்படிங்கிறது வந்து தன்வினை. ஸோ இன்னும் அதாவது ஒரு 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 விஷயத்தை சிலப்பதிகாரத்தை ஏற்றினார், இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தை ஏற்றினார்ங்கிறது செய்வினை. குமரன் பாடம் பயின்றான் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை பயின்றான் அப்படிங்கிற மாதிரி வருது. கபிலர் வந்து குறிஞ்சிப்பாட்டை ஏற்றினார், இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை ஏற்றினாங்க, ஒரு விஷயத்தை பெரிய விஷயத்தை ஒரு விஷயம் பண்ணாங்க, இதெல்லாமே செய்வினையில் வரும். தனக்காக ஒரு விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னா, சிம்பிளாக தனக்காக ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க அப்படின்னா தன்வினையில் தான் வரும். குமணன் நடந்தான்ங்கிறது தன்வினை. அடுத்தது சொல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணி பெயர் வந்து ஜென்ரலாக வந்துட்டு சொல்னா சொல்பவர், சொன்னவன், அந்த மாதிரியான இதில் வந்து நமக்கு வந்து வினையாளனிய பேர் வந்து கொடுப்பாங்க. இப்போ அந்த வார்த்தை டேரெக்டாக வந்து கொடுக்கல, பட் இதுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகிறது வந்து சொல்லிய அப்படிங்கிறது, சொல்லியவர் அப்படிங்கிறது அந்த மீனிங்கில் வந்து வரும். சொல் அப்படிங்கிறதோடைய வினையாளனிய பெயர் வந்துட்டு அது வினையாளனிய பெயர்னா வந்து வினை அந்த செய்தவரை குறிக்கும். ஸோ அதான் வினையாளனிய பெயர். இதில் சொல்லிய அப்படிங்கிறது ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்தது அரியா பையன். அரியா பையன் அப்படிங்கிறது வந்து எவ்வகையான பெயரெச்சம் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து தெரிநிலை பெயரெச்சம். ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போ இது வந்து அறியாத பையன் அப்படிங்கிறது வந்து நமக்கு இறந்த காலமாக எதிர்காலமாக குறிப்பா அப்படின்னா, இப்போ குறிப்புங்கிறது எதை மீன் பண்ணும் அப்படின்னா, ஸோ அந்த வினையவோ அந்த காலத்தையோ அந்த மாதிரியான விஷயங்கள் இன்ஃபர்மேஷனாக இல்லாமல் குறிப்பில் ஒரு பண்பை பேஸ் பண்ணி மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து குறிப்பு பெயரெச்சம்னு வரும். இதில் வந்து அறியாத பையன் அப்படிங்கிறதுல வந்துட்டு அந்த 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 விஷயம், அதாவது அந்த முடிஞ்ச விஷயம், அறியாத இறந்த காலம் அப்படிங்கிற அந்த காலத்தையும் வந்து குறிப்பிடுது. ஸோ அந்த வினை அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டது அப்படிங்கிறனால இது தெரிநிலை பெயரெச்சத்தில் வந்து வரும். ஸோ ஒரு வேளை காலத்தை வெளிப்படையாக தெரிவிக்காமல் வந்துச்சு அப்படின்னா அது வந்து குறிப்பு பெயரெச்சமாக வரும். சரிங்களா, அதில் வந்து காலத்தையும் அதே மாதிரி அந்த வினையும் குறிப்பிடுறதுனால வந்து இது தெரிநிலை பெயரெச்சம். அறியாத அப்படிங்கிறது எதிர்மறையாக இருக்குது. ஸோ அதனால் எதிர்மறை பெயரெச்சம் ஆப்ஷனில் கொடுத்தாலும் அது வந்து வந்திருக்கும். பட் இப்போ இல்லைங்கிறனால டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்தது சிறிய கடிதம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தையோ அந்த வினையோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குறிப்பிடாமல் அந்த பண்பு பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ அதனால் இது வந்து குறிப்பு பெயரெச்சம். அடுத்து ஆங்கில சொல்லை கண்டறிக. ஸோ இதில் லாந்தர் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆங்கில சொல், மீதி எல்லாமே வந்துட்டு வேறு மொழி சொல்லாக வந்து இருக்கும். ஸோ இதில் நமக்கு அலமாரி அப்படிங்கிறது வந்துட்டு போர்ச்சுகீசிய சொல். துட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு பேச்சு வழக்கு சொல்லாக இருக்கும். அந்த நம்ம துட்டு காசு அப்படிங்கிறதுக்கு துட்டு அப்படிங்கிறது நம்ம ஒரு பேச்சு வழக்கு பிறமொழி சொல்லாக வந்திருக்கு. ஸோ இது வந்து அலமாரி அப்படிங்கிறது ஒரு போர்ச்சுகீசிய சொல். லாந்தர் மட்டும்தான் வந்து நமக்கு ஆங்கில சொல். உயில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரபு சொல். உயிலுங்கிறது அரபு சொல். ஸோ அப்போ நமக்கு வந்து எந்த சொல் அப்படிங்கிறது கூட கேட்குறாங்க. ஸோ புழக்கத்தில் மெயினாக இருக்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ஓமை தொடர்களுக்கு ஏற்ற சரியான பொருளை பொறுத்துக. ஸோ இதில் ஆண்டி மடங்கள், ஆண்டிகள் மடம் கட்டியது போல், எல்லாமே ஓமை தொடர்கள் தான். இது கரெக்டான மீனிங் தான் கேட்குறாங்க. ஆண்டிகள் மடம் கட்டியது போல் அப்படிங்கிறது உருவாகாத திட்டம், இப்படி ஒன்றும் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மேட்ரு. ஆற்றில் கரைத்த புலி போல அப்படிங்கிறது பயனற்ற செயல். ஆற்றில் புளியை கரைச்சோம்னா அது யூஸ்லெஸ்ஸாக தான் போகும். ஸோ கரடி பிறை கண்டது போல், கரடி வந்து பிறை கண்டது அப்படிங்கிறது ஒரு அது நடக்க இயலாத ஒரு விஷயம் தான். ஸோ மிகவும் அரிதான ஒரு விஷயம். உள்ளிடற்ற புதர் போல அப்படிங்கிறது வந்து போலியான விஷயம். இருக்கிற மாதிரி தெரியும், உள்ளீடு உள்ள ஒன்றுமே இல்லைன்னா பெரிய புதர் மாதிரி இருக்கும், உள்ள அழுத்தி பார்த்தோன்னா உள்ள ஒன்றுமே இருக்காது. ஸோ போலியான ஒரு விஷயம். அடுத்தது நீர்மேல் எழுத்து போல. நீர்மேல் எழுத்து போல அப்படிங்கிற ஓமை தொடருக்கான பொருள் வந்து நிலையற்ற தன்மை, அது நிலையில்லாமல் தான் இருக்கும். ஸோ டக்குன்னு கரைஞ்சிரும் இல்லையா, ஸோ அதில் நிலையே இருக்குது, டக்குன்னு போயிடும் அந்த மாதிரி. அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படிங்கிறது. ஸோ இதில் பொருந்தாதது மீதி 3 வந்து மேட்சிங்காக இருக்கும். இப்போ செற்றார், நண்பர், ஒன்னார் இதெல்லாமே ஓரளவுக்கு மேட்சிங். உற்றார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உற்றாருங்கிறது வந்து நம்மளுடைய உறவினர்களை வந்து குறிக்கும். செற்றார் அப்படிங்கிறது பகைவர். ஸோ ஒன்னார் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட அந்த மீனிங்கில் தான் வந்து வரும். ஸோ மீதி இருக்கிற எல்லாமே இந்த பகைவர், அந்த எதிரி, அந்த மீனிங்கில் வந்து வரும். உற்றார் மட்டும் தான் உறவினர் அப்படிங்கிற அந்த மீனிங்கில் வந்து வரும். ஸோ அது மட்டும் தான் வந்து டிஃப்ரெண்டானது. அடுத்தது அகரவரிசை சொற்களை அமைக்க. ஸோ இதில் அகரவரிசை சொற்கள் அப்படிங்கிறது ஸோ ஜென்ரலாக ஃபஸ்ட்டு எழுத்துலேயே வந்துட்டு நமக்கு மாறி கொடுத்துருப்பாங்க, ஓரளவுக்கு டக்குன்னு போட்டலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எழுத்து சேமாக இருக்குது, ரெண்டாவது எழுத்து தான் மாறி இருக்குது. இதுவும் ஈஸி தான். நார்மலாக காங்காச்சா உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னாலே வந்துட்டு நம்ம வந்து போட்டலாம். ஃபஸ்ட்டு இந்த ரூங்கிறது இந்த ரா அப்படிங்கிறது தான் குறிக்கும் இல்லையா. ஸோ அந்த அதாவது ரூ அப்படிங்கிறப்ப இரு கூட்டல் அந்த ஒரு மீனிங்கில் தான் வந்து வரும். ஸோ அப்போ அந்த காங்காச்சா ஆர்டர் வந்து கரெக்டாக இருந்துச்சுனாலே அது ஆர்டர் படி நம்ம பொருத்தணும் அப்படின்னாலே கரெக்டாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரா வரும், அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு லா வரும், அதுக்கப்புறமேட்டுக்கு வா வரும், அதுக்கப்புறமேட்டு தான் இந்த லா வரும். ஸோ அந்த ஆர்டரில் நம்ம வரிசைப்படுத்தலாம். ஸோ கருவூலம் அப்படிங்கிறதுல இதுதான் ஃபஸ்ட்டு வரும். ரெண்டாவது இந்த களம்பூச்சி அப்படிங்கிறது ரெண்டாவதாக வரும். கவரிமான் அப்படிங்கிறது மூணாவதாக வரும். களத்துமேடு அப்படிங்கிறது நாலாவதாக வரும். ஸோ அப்போ இதுதான் வந்து நமக்கு சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்தது உவேசானுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய நூலுடைய பேர் வந்து என் சரிதம். அடுத்தது பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்பட்ட இதழ் எதுன்னு கேட்குறாங்க. இதழ் நடத்தப்படாத இதழ் எதுன்னு கேட்குறாங்க. தேசபக்தன் அப்படிங்கிறது வராது. சரிங்களா, அது வந்து திருவிக்கா வந்து நடத்தியிருப்பார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் இது 3 தான் வந்து பெருஞ்சித்திரனால் பாவலரேறு பெருஞ்சித்திரனால் நடத்தப்பட்ட இதழ்களாக வந்து இருந்திருக்கும்.
அடுத்து கனலி அப்படிங்கிற சொல்லை குறிக்காத சொல் எடு அப்படின்னா பன்றி அப்படிங்கிறது குறிக்காது. ஏன்னா கனலிங்கிறது நெருப்பு அந்த சம்மந்தமான விஷயங்கள், சூரியனை குறிக்கும், நெருப்பு குறிக்கும், கரும்பு குறிக்கும். ஸோ இது மூணுமே வந்து அது அந்த வார்த்தைக்கு மீனிங்காக வந்திருக்கும். அடுத்து சரியான தொடரை கண்டறிக. இது சரியான தொடர் அப்படின்னா குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின, அந்த ஒருமைப்பன்மை கான்செப்ட் தான். அப்போ கல் தாவின கரெக்டாக மேட்ச் ஆகுது. அடுத்தது பொருத்தமான காலத்தை சுட்டுக. கோவலன் மதுரை மாநகருக்கு செல்கிறான் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து செல்கிறான் அப்படிங்கிறப்ப இப்போ தான் போகிறான் அப்படிங்கிறப்ப அது நிகழ்காலம். ஸோ ரொம்ப ஈஸி தான். அடுத்தது புல்வாய் நவ்வி உலை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல்லை வந்து கண்டறிக. ஸோ இதில் புல்வாய் நவ்வி உலை அப்படிங்கிறதுல வந்து பிணை அப்படிங்கிறது தான் வந்து அதில் பெண்ணை வந்து குறிக்கிறது. ஸோ இதெல்லாமே மானினுடைய வேறு பெயர்கள். புல்வாய் நவ்வி உலை இதெல்லாமே இதில் வந்து பெண்ணை குறிக்கிறது வந்து பெண் மானை குறிக்கிறது வந்து பிணை அப்படிங்கிற வார்த்தையில் வந்து குறிப்பிடுவாங்க. அடுத்தது எதிர்ச்சொல்லை பொறுத்துக. ஸோ அணுகு அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் என்னது? அணுகுனா விலகு, அணுகுனா பக்கமாக வர்றது, விலகுனா தூரமாக போகிறது. ஐயம் அப்படிங்கிறதுக்கானது எதிர்ச்சொல் வந்து தெளிவு. ஊக்கம் அப்படின்னா சோர்வு, உண்மை அப்படின்னா பொய்மை. ஈஸியாக தான் இருக்குது. அடுத்தது எதிர்ச்சொல்லை கண்டறிக. எந்தை அப்படிங்கிறது வந்து எதிர்ச்சொல் வந்து நுந்தை. எந்தை அப்படிங்கிறதுடைய எதிர்ச்சொல் நுந்தை. எந்தை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என் தந்தை, என்னுடைய தந்தை. நுந்தை அப்படிங்கிறது வந்து நூ அப்படிங்கிறது வந்து எதிரில் இருக்கவங்களை குறிக்கும். ஸோ நுண் தந்தை அப்படிங்கிறது வந்து எதிரில் இன்னொருத்தவங்களுடைய தந்தை அப்படிங்கிற மீனிங்கில் வந்து வரும். ஸோ இதுக்கு தான் எதிர். அதே மாதிரி இதில் வந்து நொந்தை அப்படிங்கிறது வந்து நோயினால் தளர்ந்த தந்தை அந்த மீனிங்கில் வரும். நோய் நொந்து போன தந்தை அப்படிங்கிற அந்த மீனிங்கில் வரும். ஸோ இதுக்கு மேட்ச் இல்லை. அதே மாதிரி எந்தாய் அப்படிங்கிறது இது வந்து நமக்கு தாயை குறிக்கும், என்னுடைய தாயை வந்து குறிக்கும். ஸோ அது வந்து மீனிங் வராது. ஸோ எந்தை நுந்தை, என்னுடைய எந்தை நுந்தை அப்படிங்கிறது வந்துட்டு என் தந்தை நுண் தந்தை, ஸோ உன் தந்தை அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அடுத்து பிழையான தொடரை கண்டறிக. இதில் ஏதோ ஒன்று பிழை, மீதியெல்லாம் கரெக்டு. பெருமழையை கண்டதும் மக்கள் மலைத்து போய்விட்டனர். பெருமழை அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த லை வந்து வரும். ஸோ இங்கே மலைத்து அப்படிங்கிறதுல இந்த லா வந்து வரும். ஸோ இது மட்டும் தான் தப்பு, மீதியெல்லாம் வந்து கரெக்ட். இது மட்டும் தப்பு, மீதியெல்லாம் வந்து கரெக்டு. அடுத்தது ஸோ ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப்லேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வினா, மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அன்றாட பார்வைக்கு அனுப்ப வேண்டிய பதிவேடை கண்டறிக அப்படிங்கிறது. ஸோ இதில் அந்த கான்செப்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, அரசினரிடமிருந்து வரும் முக்கியமான நேர்முக கடிதங்கள், கடித குறிப்புகள் இதெல்லாமே வந்துட்டு இதை நோட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத ஒருத்தருடைய வேலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாமே அந்த கடிதத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த வார்த்தைங்கிறது இல்லாமல் எல்லாமே அந்த கான்செப்டாக அது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா அதை வச்சு நம்ம அடிச்சிடலாம். ஸோ கடித குறிப்புகளின் தனி பதிவேடு அப்படிங்கிறது தான் அது மேலே இருக்கிறது மீன் பண்ணுது. சரிங்களா? ஸோ அதை வச்சு ஈஸியாக அடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட்டு உயிரியலில் அபுலோமேனியா என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல் என்ன அப்படிங்கிறது. அபுலோமேனியா அப்படிங்கிறது மனநோய். ஸோ இந்த மாதிரி தான் வந்து லாஸ்ட் குரூப் 4 நிறைய கேள்வி கேட்டாங்க. இந்த தடவை ரொம்ப லிமிட்டடாக எவ்வளோ கெஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஒரு சில கேள்வி மட்டும் இந்த மாதிரி ரொம்ப டஃபாக வந்து வச்சுருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க, அபுலோமேனியா அப்படிங்கிறது மனநோய். ஓரளவுக்கு நம்ம இது பண்ணிடலாம். படுகுழியா, மிகுதியான கட்டுப்பாடுகளா, உண்ணி போன்றதா அப்படிங்கிறதுனா மனநோய் அப்படிங்கிறது தான் கரெக்டானது. அடுத்தது வேர்க்குரு அப்படிங்கிற சொல்லினுடைய பேச்சு வழக்குனா வேர்க்குரு அப்படிங்கிறது நம்ம இக்கு இல்லாமல் நார்மலாக யூஸ் பண்ணுவோம். வேர்க்குரு வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இக்கு இல்லாமல் யூஸ் பண்ணுவோம். ஸோ வேர்க்குரு அப்படிங்கிறது தான் கரெக்டானது. அடுத்தது காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா புட்டம் அப்படிங்கிறது. இது டக்குன்னு நிறைய பேருக்கு பார்த்தோன்னே இது எப்படி என்ன காகத்திற்கு என்ன வார்த்தை வரும் அப்படிங்கிறது நிறைய பேர் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இது வந்து புட்கம் அப்படிங்கிறதான் செக் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து புட்கம் அப்படிங்கிறதான் வந்து வருது. எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. எக்ஸாக்டாக டிஎன்பிஎஸ்சி என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும். இது கொஞ்சம் டவுட்லேயே நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது வந்து அன்பிற்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் டேஸ் அப்படின்னா வந்து புன்கண்ணீர் அப்படிங்கிறது தான் வந்து வரும். இது வந்து நமக்கு ஒரு திருக்குறளில் வந்து வரும் இல்லையா, ஸோ அந்த இதில் வரும். அடுத்து இரவில் மாட்டிய இலங்கைச்சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை அப்படிங்கிறது. இது என்ன இதில் இந்த லைன் வந்து யார் வந்து ஏற்றுனா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நமக்கு அகநானூரில் வரக்கூடிய ஒரு லைன். இது வந்து எழுதுனது வந்து உருத்திர கண்ணனர். அகநானூறு உருத்திர கண்ணனர். அடுத்தது பிளாகர் பொருத்தமான தமிழ் சொல் என்ன அப்படின்னா வந்து வலைப்பதிவர். ஸோ இப்போ வந்து யூடியூப் பிளாகர் அண்டு வந்து வெப்சைட் பிளாகர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது வந்து வலைப்பதிவர் அப்படிங்கிற மீனிங். அடுத்து பிறமொழி சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னா வாடகைங்கிறது பிறமொழி சொல். ஓரளவுக்கு நம்ம யோசிச்சு பார்த்தீங்களா இது வந்திருக்கும். ஸோ நிறைவு, வெளியீடு, ஒழுங்கு இது எல்லாமே ஓரளவுக்கு நம்ம பழங்காலமாக தொட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வார்த்தைகள். வாடகைங்கிறது தான் பிறமொழி சொல். அடுத்து கூற்று காரணம். ஸோ இதுலாமே கூற்றுங்கிறது உறுதி கூற்று, இந்த மாதிரி இப்போ டிஃப்ரெண்ட்டாக அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆ, ஓ, ஏ, யா இதெல்லாமே வந்து வினாக்குறிக்கான அந்த எழுத்துக்கள். அடுத்தது காரணம் வந்து ஏனில் இவை வினா சொற்கள். ஸோ இரண்டுமே வந்து நமக்கு
ஃபஸ்ட்டு இது வந்து நமக்கு வந்து கரெக்டு. ஸோ இது வந்து என்னென்னா வினாக்குறி ஏ ஆ ஓ ஏ யா ஓ இந்த மாதிரி எழுத்து வரக்கூடிய சொற்களோடு சேர்ந்து வரக்கூடிய இடத்துல வினாக்குறி இட வேண்டும் அப்படிங்கிறது கரெக்ட். வினாக்குறி அந்த இடத்துல வரும். ஸோ எவனோ அவனோ அதில் இடத்துலலாம் வினாக்குறிங்கிறது நம்ம போடுவோம். ஆனால் இதெல்லாமே வினா சொற்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து வினா சொற்கள் இல்லை, இதெல்லாமே வினா எழுத்துக்கள். ஸோ இரண்டாவது தவறு, மட்டும்தான் வந்து கரெக்டு. அடுத்து பிறை குறியை உள்ளடக்க பயன்படுத்தும் நிறுத்தற்குறியது. பிறை குறியை உள்ளடக்க பயன்படுத்தும் நிறுத்தற்குறிங்கிறது பகர அடைப்புக்குறி. பகர அடைப்புக்குறி இது வந்து இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இதுதான் வந்து பகர அடைப்புக்குறி அப்படிங்கிறது. இதான் வந்து பிறை குறி அது சுற்றி வந்து அது உள்ளடக்க பயன்படுத்தப்படுவது. இந்த இது போட்டு தான் நம்ம வந்து அது உள்ளடக்கும். சரிங்களா, பகர அடைப்புக்குறி அப்படிங்கிற கான்செப்ட். அடுத்து தேவநேய பாவனர் கூட்டுக்கிளவிய புனர்வாக்கியம் என்பது என்று எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா, ஓர் எழுவாய் பல பயணிகளை கொண்டு. இதில் பேர்லேயே வருது பாருங்கள், கூட்டுக்கிளவி. பல சொற்கள், கூட்டு சொற்கள், கிளவினா சொற்கள் அப்படிங்கிற மீனிங் தான் இல்லையா. ஸோ பல சொற்களோட சேர்ந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி. ஸோ ஒரு எழுவாய் பல பயணிகளை கொண்டு முடிவது அப்படிங்கிறது நமக்கு வந்து மீனிங்காக வருது. ஸோ இது வந்து பி தான் ஆன்சர், ரைட்டு. அடுத்தது கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஏதோ ஒன்று கரெக்டு, மீதி தப்பு, மீதி எல்லாம் கரெக்டு. என்ன தப்புனா வந்து ஃபஸ்ட்டு தான் அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல். ஸோ அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல் அப்படிங்கிறது ஆக்சுவலி 2 திருக்குறள் வந்து இருக்குது. ஸோ அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்பிலார் வந்து எல்லாமே தமக்குரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்பில்லாதவர் எல்லாமே தமக்கே உரியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் இது ரைட்டு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. அன்புடையர் அன்பு இருக்கிறவங்க. என்புனா தன் உடல் மேலே தோல் போட்டு போகிற அந்த உடலும் வந்து பிறருக்கே, அதாவது தன்னுடைய எலும்பும் பிறருக்கு. எலும்பும் அப்படிங்கிறது பிறருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் உடலும் அப்படின்ட்டு உடலும் அந்த ஒரு கான்செப்டில் தான் வருது. இதுவும் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இன்னொரு இதில் வந்துட்டு அன்பின் வலியது உயிர் வாழ்க்கை, அக்தில்லாருக்கு என்பதோல் பொருத்திய உடம்பு அப்படிங்கிற அந்த ஒரு மீனிங்லேயே ஒரு திருக்குறள் வரும். ஸோ அன்பின் வலியது உயிர் வாழ்க்கைனா அன்பு இருக்கிறதா வந்து உயிருள்ள ஒரு உடல். அன்பில்லாதது வந்து என்பதோல் பொருத்திய உடம்பு, அதாவது எலும்பின் மூல தோல் பொருத்தி பண்ணுற ஒரு உடல், வெறும் உடல் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அது உயிரற்ற உடல் அப்படிங்கிற மீனிங்லேயே வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று தவறு, மேபி அது வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டாக இருக்கலாம், அல்லனா வந்துட்டு இந்த தம் உடலும் பிறருக்கே அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து என்னென்னா என்பும் பிறருக்கே, அதாவது தன்னுடைய எலும்பும் பிறருக்கே அப்படிங்கிற அந்த மீனிங்கில் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதாவது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. என்பும் அதாவது எலும்பும் உரியர் அப்படின்ட்டு இருக்கும், உடலும் உரியர் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து இருக்காது. ஸோ அதனால் மேபி இது வந்து தவறான ஒரு இதாக வந்து இருக்கலாம். ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இதில் வந்து நம்ம எலும்பு அப்படிங்கிறத மாற்றி மேபி கொடுத்துருக்கலாம். அப்படிங்கிறனால சியாக வந்து இருக்கலாம், இல்லைனா வேறு ஆப்ஷன் கூட கொடுக்கலாம். ஏன்னா சின்ன ஒரு நூல் அளவுக்கு தான் அவங்க டிஃப்ரென்ஸ் பண்ணி இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எந்த எக்ஸாக்டாக தவறு அப்படிங்கிறது தெரியல. அடுத்தது அன்றே ஒழிய விடல் அப்படிங்கிற, ஏன்னா வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா வந்துட்டு அன்றே ஒழிய விடல் அப்படிங்கிறது வினைப்பகை ஒன்றின் கண் எச்சம். அன்றே ஒழிய விடல் அப்படிங்கிற அந்த மீனிங்கில் தான் வந்து வரும். வினைப்பகை ஒன்றின் கண் எச்சம், வினையினுடைய வினைப்பகை ஒன்றின் கண் எச்சத்தை வந்து அன்றைக்கே நம்ம வந்து முடிச்சிடணும் அப்படிங்கிற அந்த மீனிங்கில் வரும். அடுத்தது கிளைஞரை அளக்கும் கோல். கிளைஞரை அளக்கும் கோல் அப்படிங்கிறது இடுக்கண் கலையும் நட்பு. இடுக்கண் கலையும் நட்பு அப்படிங்கிறது, அதாவது நமக்கு துன்பம் வரும்போது நம்ம யார் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ, ஸோ அதான் கிளைஞரை அளக்கும் தோல். அதாவது நம்மளை சுற்றி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள அளக்குற அந்த கோல் அப்படிங்கிறது நமக்கு துன்பம் வரும்போது யார் நம்ம கூட வந்து ஹெல்ப் பண்ணுறா, யார் கூட நிற்கிறா அப்படிங்கிற அதில் தான் வந்து வரும் அப்படிங்கிறது. இது திருக்குறள் தான். அடுத்தது பின்வரும் பழமொழி உணர்த்திடும் சரியானவற்றை குறிப்பிடுக. எருக்கெட்டாருக்கும் எட்டே கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய் அப்படிங்கிற இந்த பழமொழி வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பழமொழி வேளாண்மை குறிக்குதா, வேளாண்மை பேஸ் பண்ணி இது இல்லை. ஸோ எருக்கெட்டார் என்பது மலச்சிக்கல் கொண்டவர்களை குறிக்கிறது, கரெக்டு. கடுக்காய்ங்கிறது மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்தாக இருக்குது, கரெக்டு. கடுக்காய்ங்கிறது அதுக்கான சிறந்த மருந்து. அண்ட் எருக்கெடுக்கார் அப்படிங்கிறது மலச்சிக்கல் கொண்டவர்கள் வந்து குறிக்குது. பிள்ளை பெற்ற தாய்க்கும் இது பயன்படும் அப்படிங்கிற அந்த மீனிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து மலச்சிக்கல் கொண்டவங்களுக்கும் பயன்படும், அண்டு பிள்ளை பெற்றவங்களுக்கும் பயன்படும் அப்படிங்கிற அந்த மீனிங்கில் வருது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தவிர மீதி எல்லாமே கரெக்டு. அடுத்தது வெற்றி வீரம் வலி ஆகிய பொருட்களை தரும் சொல் என்ன அப்படின்னா வந்து விரல் அப்படிங்கிற வார்த்தை தான் வந்துட்டு வெற்றி வீரம் வலி இது எல்லாத்தையுமே குறிப்பிடுற அந்த ஒரு வார்த்தை. அடுத்து வேளாண்மை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வந்துட்டு வேளாண்மை அப்படிங்கிறது வேல் கூட்டல் நன்மை அப்படிங்கிறதா கரெக்டான அந்த ஒரு பிரித்து எழுதக்கூடிய வருது. அந்த புணர்ச்சி விதி இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட் எப்படி பார்க்கும்போது வேல் கூட்டல் நன்மை அப்படிங்கிறது தான் வந்து வருது. அண்டு சேர்த்து எழுதுக, அது கூட்டல் அன்று அப்படிங்கிறது அதுவன்று அப்படிங்கிறதா வருது. நம்ம நார்மலாக சேர்த்தோம் அப்படின்னாலே அதுவன்று அப்படிங்கிறதா கரெக்டான வார்த்தையாக வந்து வரும். அண்டு உள் கூட்டல் மனம் அப்படிங்கிறது, உள் கூட்டல் மனம் அப்படிங்கிறது உள் மனம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு வருது. ஸோ அதை இயல்பாக பார்க்கும்போது அந்த உள் மனம் அப்படிங்கிறது தான் வந்து நார்மலாக வருது. பட் ஆனால் புணர்ச்சி விதிப்படி பார்த்திங்கன்னா உன் மனம் அப்படிங்கிறது வருது. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து இந்த உன் மனம் தான் டிஎன்பிசி ஆன்சராக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த இல் வந்தாலே இந்த 3 சொல்லின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த புணர்ச்சி விதியின்படி பார்த்திங்கன்னா உன் மனம் அப்படிங்கிறது குறிப்பிடுறதுக்கு டிஎன்பிசி ஆன்சர் கீழே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது
இடியோசை கேட்ட நாகம் போல அப்படிங்கிற அந்த ஊமைத்தொடர் உணர்த்தும் பொருளை தேர்ந்தெடுக்க. ஸோ நாகம் இடியோசை, இடி சத்தம் கேட்குற அந்த பாம்பு எப்படி இருக்குன்னா மிரண்டு போயிருக்கும். ஸோ மிரட்சி, திரட்சி, வன்மம், ஏக்கம் இதெல்லாம் இல்லை. ஸோ மிரண்டு போயிருக்கும். நீர் பூத்த நெருப்பு போல அப்படிங்கிறதுல நீர் அப்படிங்கிறதுடைய பொருள் வந்து நீர் அப்படிங்கிறது நீர் பூத்த, அதாவது நெருப்பு வந்து சாம்பலாயிரும் இல்லையா, நெருப்பு வந்து சாம்பலாக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த சாம்பல் அப்படிங்கிறது தான் நீர். இந்த நெருப்பு அப்படின்னாலே அதோடைய நீர் என்ன, சாம்பல் அப்படிங்கிறத உங்களுக்கு அடிச்சிருக்கலாம். ஸோ அடுத்தது அடவி என்ற சொல்லினுடைய பொருள், அடவிங்கிறது காடு அப்படிங்கிறது குறிக்கும். ஸோ ஈஸியான வார்த்தை தான். அடுத்தது பரியது கூர்ங்கோட்ட தாயினும் யானை வெறுவும் புலிதா குறியின் அப்படிங்கிறதுல மிகுதி அப்படிங்கிறது எதை குறிக்கும், இதில் வந்து இந்த கூர் அப்படின்னா மிகுதி அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கும். ஸோ கூறுங்கிறது மிகுதி. அடுத்தது திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார் அப்படிங்கிறது ஓகே, இது கரெக்டு தான். அண்டு புலியை போன்று கரும்பும் மஞ்சளுமான வண்ண கோடுகளிட்டு வீரத்தை காட்டி தப்பு இசைக்கு ஏற்ப தப்பாட்டத்தை ஆடுவார். தப்பாட்டத்தை பற்றி குறிப்பிட்றாங்க, இதுவும் வந்து கரெக்டு தான். ஸோ தவறு. ஸோ இது வந்து தப்பாட்டம்ங்கிறது இப்படி வராது. இது வந்து புலியாட்டம் தான். வந்து அந்த புலி போன்ற நம்ம இந்த வேஷம் அணிஞ்சிக்கிட்டு போகிறது வந்து புலியாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, தப்பாட்டம் இல்லை. ஸோ கூற்று 1 கரெக்டு, கூற்று 2 வந்து தவறானது. அண்ட் இது சரியான விளக்கமும் அல்ல, விளக்கமும் வந்து தவறானதாக தான் இருக்குது. அடுத்து தென் திராவிட மொழிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது கரெக்டாக வரும்னா தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு இதெல்லாமே வரும். ஸோ நம்ம தெலுங்கு இங்கே மென்ஷன் ஆகிருக்கு இல்லையா, தெலுங்குங்கிறது வந்து நமக்கு வந்துட்டு நடுத்தர திராவிட மொழிக்கு போயிடும். ஸோ மீதி வந்து அந்த மால்தோ, அந்த குருக், குயி அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நமக்கு வட திராவிட மொழிகளில் வந்து போயிடும். அடுத்தது பிரஸ்பியோஸ் பகசிஸ் அப்படிங்கிற அந்த பெரிய வார்த்தை. ஸோ இந்த வார்த்தைக்கான கலைச்சொல்லுக்கு என்ன தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான பிரஸ்பியோசோ பகஸ் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் வந்து உணவு குழல் தளர்ச்சி அடைதல் அப்படிங்கிற அந்த இதில் தான் வந்து வருது. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது இந்த வார்த்தைகள், இதெல்லாம் மேட்ச் ஆகுன்னு பார்க்கும்போது தளர்ச்சி அடைதல், முதிர்ச்சி அடைதல். ஸோ இது ரெண்டும் ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குதுன்னு பார்க்கும்போது உணவு குழல் தளர்ச்சி அடைதல் அப்படிங்கிறது தான் வந்து வருது. ஸோ ஆல்ரெடி கலைச்சொல்லை பற்றி நம்ம பேசியிருக்கோம். கலைச்சொல்லுங்கிறது நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 10 புக்கு போடலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் படிக்க முடியாது. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்ததை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு சிலது ஓரளவுக்கு காமனாக வரக்கூடியதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ரெடியாகி வச்சுக்கலாம். அடுத்தது வணிக மேலாண்மை குறித்த ஆங்கில சொற்களை தமிழ் சொற்களோடு பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு இப்போ இதில் வருது லைக் இந்த மாதிரி இப்போ நமக்கு பொறுத்துகையில் வருதுன்னா ஓரளவுக்கு நம்மளால் கரெக்டாக அடிச்சிட முடியும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் பார்ட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பண்ட மாற்று. பார்ட்டர் அப்படிங்கிறது வந்து நமக்கு பண்ட மாற்று குறிக்குது. பார்கெனிங் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்கெனிங்கிறது வந்து நமக்கு வந்துட்டு பேரம் பேசுதல், பார்கெயின் பண்ணுறாங்க. ஒரு கடைக்கு போனால் பார்கெயின் பண்ணிக்கிறாங்க, சின்ன கடைக்கெலாம் போய் பார்கெயின் பண்ணுறாங்க, பெரிய கடைக்கெலாம் கேட்குற காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பார்கெயின்ங்கிறது பேரம் பேசுகிறது. பேட் டெப்ட் அப்படிங்கிறது வந்துட்டு வாரா கடன், வராத கடன் தான் பேடு, கெட்ட கடன் அப்படிங்கிறது. ஸோ வாரா கடன். அக்யூர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு நிறுவனத்தை இன்னொரு நிறுவனம் எடுத்துக்கிறாங்க இல்லை கைப்பற்றுறாங்க அப்படிங்கிற மேட்ரு. ஸோ அதான் கைப்பற்றப்பட்ட நிறுவனம். இது கண்டிப்பாக எல்லாரும் அடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பொறுத்துக. ஸோ அனுராகம் அப்படிங்கிறது வந்து மிக்க ஆசை. அனுராகம் மிக்க ஆசை. அனுராகம் இந்த வந்துட்டு நமக்கு ஒத்த காதல். அனுராகம்ங்கிறது ஒத்த காதல். ஏனம் அப்படிங்கிறது வந்துட்டு மான். ஏனம் இந்த 2 சொல்லினாங்கிறது பாவம். ஸோ ஏனமாக பார்க்கறது, பாவமாக பார்க்கறது அப்படிங்கிறது. அப்பாவி என்னும் சொல் பிழை எனில் அச்சொல்லுக்கான திருத்திய சொல் என்ன அப்படின்னா வந்துட்டு அப்பாவி. இது கரெக்டாக எக்ஸாக்டாக தெரில. ஸோ அப்பாவிங்கிறதுக்கு நார்மலாக பார்த்திங்கன்னா அட்பாவி அப்படிங்கிற எக்ஸாக்ட் இந்த வார்த்தை வந்து இருக்கலாம், அல்லது அட்பா ஆவி அப்படிங்கிறது கூட இருக்கலாம். ஏன்னா அட்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெகுளியான ஒரு உயிர் அப்படிங்கிற அந்த ஒரு மீனிங்கில் நமக்கு வந்து இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் அப்பாவி அப்படிங்கிறது இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு டிஎன்பிஎஸ்சி வாய்ப்பு இல்லை. ஸோ அட்பாவி அப்படிங்கிறது மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அட்பாவி 4வது டி. அடுத்தது 95 பொறுத்த வரைக்கும் நமக்கு பொறுத்துக, பொருளிலிருந்து பொறுத்துக. ஓதுதல் அப்படிங்கிறது இது ஈஸியாக அடிச்சிடலாம். ஓதுதல் அப்படிங்கிறது காதில் மெல்ல சொல்லுதல். மொழிதல் சொல்கிறது அப்படிங்கிற திருத்தமாக சொல்லுதல் மொழிதல் அப்படிங்கிறது. ஓதுதல் காதில் மெல்ல ஓதுறது, காதில் ஓதுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கண்டிப்பாக 1க்கு 3 அடிச்சிருப்பீங்க. மொழிதல் அப்படிங்கிறது திருத்தமாக சொல்லுதல். விளம்புதல் அப்படிங்கிறது பலரைய விளம்பி சொல்கிறது. ஸோ உளறுதல் அப்படிங்கிறது ஒன்றுக்கொன்று சொல்லுது, ஒன்றுக்கு முரண்பாடாக சொல்கிறது இருக்கு இல்லையா. ஸோ 1ம் 4ம் கண்டிப்பாக அடித்தோம் அப்படின்னாலே நம்ம சூஸ் பண்ணிடலாம். அடுத்தது மாலை சுற்றி பிறந்த பிள்ளை அப்படிங்கிறது டேஸ் ஆகாது, மாமனுக்கு ஆகாது. ஊர் சைட்லலாம் சொல்லுவாங்க இல்லையா, மாலை சுற்றி பிறந்துருச்சு, ஐயோ மாமன் தாய் மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாமா அதை வச்சு கூட அடிச்சிருக்கலாம். நிறைய பேர் அம்மாவுக்கு கூட போட்டிருப்பீங்க, அப்படி வராது. மாலை மாமன். அடுத்தது திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கிறது. இதில் ஒரு பொருள் பன்மொழி எதுனா உயர்ந்தோங்கி. ஸோ ரொம்ப ஈஸியாக எல்லாரும் அடிச்சிருப்பீங்க. அடுத்தது
இருபொருள் குறிக்கும் சொற்களை பொறுத்துக. ஸோ இதில் வந்து இருபொருள் குறிக்கக்கூடிய சொற்கள் ஒன்றுக்கு ஒன்று பொருத்தணும். கருத்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கோபித்து சினந்து, கருத்து ரொம்ப டென்ஷன் ஆகிறது அப்படிங்கிறத சினந்து. கிராய் அப்படிங்கிறது வந்து கருஞ்சேற்று நிலம், புட்கரடு அப்படிங்கிறதா கிராய். கிராய். கோரல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொல்லல், கோலிழைத்தல் அப்படிங்கிறது கோரல். உரையல் அப்படிங்கிறது வந்து பிணக்கு, மாறுபாடு. ஸோ இந்த மீனிங்கில் வருது. ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான் அடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இருந்தாலும் நம்ம ஆப்ஷனை வச்சு ஓரளவுக்கு நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா எதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு இந்த டி தான் மேட்ச் ஆகிற மாதிரி வருது. ஸோ அதை வச்சு நம்ம கொஞ்சம் சூஸ் பண்ணியிருக்கலாம். அடுத்து கண்ணதாசன் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஸோ கண்ணதாசன் பொறுத்த வரைக்கும் 1949 கலங்கா திருமணமே அப்படிங்கிற அந்த பாடல் மூலிமா திரைப்பட பாடலாசிரியர் ஆகியிருப்பார். ஸோ இது புக்கில் இருக்குது. அண்டு இயேசு காவியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார் அப்படிங்கிறது இது தப்பு. அடுத்து கவியரசு அப்படிங்கிறது சிறப்பு பெயராலும் அவர் அழைக்கப்பட்டாருங்கிறது ரைட்டு. கண்ணதாசன் வந்து சேரன்மான் காதலி அப்படிங்கிற நூலுக்காக தான் வந்து சாகித்ய அகாடமி 1980 வந்து வாங்கியிருப்பார். அடுத்தது வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழிகளை கண்டறிக. வேலுநாச்சியாரை பொறுத்த வரைக்கும் தமிழ், ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது. ஸோ உருது மொழியில் தான் வந்துட்டு ஹைதர் அலிகிட்ட போய் பேசியிருப்பாங்க. தமிழ், ஆங்கிலம் நார்மலாகவே அப்போ அந்த டைமில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெஞ்சும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு குடியிருப்புகள் தான் நம்ம இந்தியாவில் இருந்துட்டு இருந்துச்சு இல்லையா. ஃப்ரெஞ்சு, ஆங்கிலம் தான் அந்த டைமில் இருந்துச்சு. ஸோ அப்போ கட்டாயமாக இதுதான் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நீங்கள் அதை வச்சு சூஸ் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் புக்லேயும் எல்லா இடத்துலையுமே அங்கே தான் கொடுத்துருப்பாங்க தெளிவாக. சரிங்களா. ஸோ ஓவராலாக எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஸோ 100க்கு இந்த ஓவராலாக கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கை படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே ஒரு 75-80 கொஷின்ஸ், 75 கொஷின் 80 கொஷின் வந்து போகிற அளவுக்கு தான் இந்த தடவை வந்து நமக்கு இருந்துச்சு. ஸோ ஓவராலாக நான் புக் ப்ரூஃப் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ கொஷின்ஸ் புக்லேருந்து வந்திருக்கு, எவ்வளோ கொஷின் நம்ம கெஸ் பண்ணி போகிற அளவுக்கு இருந்திருக்கு, எவ்வளோ அளவு கொஷின் ரொம்பவே டஃபாக இருந்திருக்கு, எப்படி நம்ம தயாராகலாம், கொஞ்சம் இந்த நெக்ஸ்ட் குரூப் 4க்கு எப்படி தயாராகலாம் அப்படிங்கிறது எல்லாமே ஓரளவு ஒரு ஃபுல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஜிஎஸ் மேக்ஸுக்கு நம்ம பார்த்துடலாம்.